டேய், நீ எல்லாம் எந்த காரணம் கொண்டு உன் வேலையை ராஜினாமா பண்ணிடாத. இந்த மாதிரி கரிச்சோறு ஓட்டு சம்பளம் எங்கேயும் தர மாட்டாங்க. யோ இதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீலாம் வேலை பார்க்குறதே இல்லை, இங்கெல்லாம் உனக்கு சோறு போடுறது. இல்லை நீங்கள் ஏன்டா வெளியில் நிற்கிறீங்க? உள்ளே வந்து உட்காருங்க, சாப்பிடுவீங்க. சதீஷ், அவங்களுக்கு இலைய போடு. மா பெரியம்மா சேலை கொண்டு வந்திருக்கு பெரியம்மா. அப்பத்தா சேலையை வாங்கி புரட்டி புரட்டி பார்க்கும். ஆனால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லாது. ஏன்னா எந்த முடிவும் நாங்கள் உடனே எடுக்க மாட்டோம். எப்பத்தா எனக்கு அறியப்பா விரல கடிச்சுக்கோ. மா மெட்ராஸ் சேலை கொண்டு வந்திருக்கோம்மா. பத்தியாடா நாயத்தை சொல்கிறாங்க, வயிற்றுல தான்டா நேரடி அடிப்பாங்க. சரிம்மா. எலே ஜாடமாட பேசுகிறவங்களா? முடிவெல்லாம் எடுத்தாச்சு. அதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லியாச்சு. உங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் காட்டுற அக்கறைய வேலையில் காட்டு. கையை கழுவிருப்பா. நீ ஏன் கேட்பேன்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறது என் கடமை. இந்த கல்யாண பேச்சை 6 மாதம் தள்ளி போடலான்னு உன் அப்பத்தா சொல்லிடுச்சு. அந்த பிள்ளைய பற்றி நல்லா புரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் முடிவு எடுக்கலான்னு ஆத்தா சொல்லுது. அது வரைக்கும் அந்த பொண்ணு கூட பார்த்து பேசி பழகிறது வேண்டாம்ப்பா. இந்த செல்லில் பேசுகிறது, செய்தி அனுப்புறது, இதெல்லாம் நிப்பாட்டுப்பா. இப்போ இருக்கிற பிள்ளைய ஆனால் ஒன்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குடும்பத்து பேரை கேவலப்படுத்திட்டுப்பா. ஜாகிரதையாக இருப்பா. சரிப்பா. நல்லதுப்பா. கா ஹலோ கமலக்கண்ணன், நான் பாரதி பேசுறேன். வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை, அவசரப்பட்டதும் இல்லை. ஆனா உங்க விஷயத்துல ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். God bless you. Thanks. மேடம் இந்த வண்டி இல்லை, நம்ம வண்டி அங்கே இருக்கு மேடம். பிபி செக் பண்ணிட்டியா? எதுவுமே செக் பண்ண விட மாட்டார் டாக்டர். கமலக்கண்ணன் சார், யூ ஆர் எஜுகேட்டட். ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ண வைக்காதீங்க. என்னம்மா பையனை என்ன பார்த்துக்கிறீங்க? 7-8 நாள் சாப்பிடாம வந்திருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. எங்களை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? அம்மா முதல்ல அவருக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஜூஸாவது குடிக்க வைங்க.
அவர் எப்போ சாப்பிட்றான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? ஓகே டாக்டர். இதை நான் எதிர்பார்க்கலப்பா. ராமசாமி மகன் கமலக்கண்ணன் பட்டினி கிடந்த செத்தான்னு ஊரில் பேச மாட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டான்னு தான் பேசுவாங்க. இந்த பேர் எடுக்க உன்னை விவசாய கல்லூரியில் படிக்க வச்சேன். உன் ஆசைக்கு குறுக்க நாங்கள் நிற்கலப்பா. இந்த புள்ள சரிப்பட்டு வருமானு நாங்கள் கவலைப்படக்கூடாதா? எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற என் புள்ள இப்படி இருக்கலாமையா? சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வேலையை பாருங்க பாருங்க. உட்காருங்க. 7 நாள் சாப்பிடாம இருந்திருக்கான். எங்க யாருக்குமே தெரியல. திடீர்னு வயக்காட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு. அங்கேயும் சாப்பிட மாட்டேங்கிறான். என்ன பண்றது தெரியல. சரி வாங்க. அம்மா வெளில வாங்க, வெளில வாங்க. ம் ம். ஏய் வேணாம் வேணாம், படுங்க. ஏன் கண்ணன், ஏன் இப்படி எல்லாம்? பாரதி, எனக்கு அம்மா இல்லை, என் அப்பத்தா தான் எனக்கு அம்மா மாதிரி. என் அப்பா பேச்ச நான் மீறினதே கிடையாது. உங்க 2 பேருக்கும் எப்படி புரிய வச்சு உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேற வழி இல்லை. கொடுங்க. இந்தாங்க. ம். அண்ணே உண்ணாவிரத்தை கைவிட்டாப்ல. அண்ணே உண்ணாவிரத்தை கைவிட்டாப்ல. பாட்றா கொன்றுவேன். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. பொண்ணுக்கு வரவேற்ப பாத்தியா? பூரா லோன் வாங்கினதுங்க. வாமா, பூ வச்சுக்கோ. அப்பதான்
குண்டா ஒருத்தன் சிரிச்ச மூஞ்சியா இருக்கானே யாரவன்? தொம்பி, அந்த பொண்ணோட கூட பிறந்த தொம்பி. பாத்தியா, கண்ணன் சார் நம்மளை திரும்பி பார்க்கவே மாட்டேன்றாரு. சாருக்கு நம்மளாம் தெரியவே மாட்டோம். பொண்ணு சமமா உட்காரக்கூடாதுமா, எந்திரிச்சு கீழே உட்காரு. எனக்கு கீழே உட்காந்து பழக்கம் இல்லைங்க. வேணா உட்காரட்டுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஏன் மேலே உட்காரட்டுமே, இதில் என்ன இருக்குது? பரவாயில்ல, அப்படியே உட்காந்து பேசுமா. இந்தாங்கம்மா, பூ வச்சுக்கோங்க. எனக்குன்னு பேச யாரும் இல்லைங்க. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுமா. நான் என் கல்யாணத்துக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் என்னால் கொண்டு வர முடியும். அது நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. கல்யாண செலவை பாதி பாதி ஏற்றுக்கலாம். சரி, தாலியாவது இவன் கட்டுவானா இல்லை இவ கட்டுவாளா? என்னமோ ஒன்று சொல்லிடக்கூடாது. சரட்டியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் பாய்வான். எங்களுக்கு ஒன்றும் வேணாம்மா, ஒன்றே ஒன்று தான். அது கூட அப்பத்தா விருப்பம்தான். கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகணுமான்னு கேட்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வேலை. நான் என் முடிவை கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேனே. அப்பத்தா, வேலைக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீ கூட தான் அந்த காலத்தில் காட்டுக்கு வேலைக்கு போனேன். அதாவது சொன்னாப்பில்லையா? நான் எங்கடா வேலைக்கு போனேன்? விடிஞ்சா எல்லா பொம்பளைகளும் என் காட்டுக்கு தான் வேலைக்கு வருவாளுங்க. கல்யாணத்தை இந்த மாதம் 18ஆம் தேதி வச்சுக்கலாமாம்மா? பேங்க் ஹாலிடே இல்லைங்க. நான் பேங்க் ஹாலிடேஸ் பார்த்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நாளைக்கே சொல்கிறேங்க. சரிதான். சரிம்மா. பாரதி, அம்மா பார்த்து கூட்டிகிட்டு போ. ஏய், வந்தவங்களுக்கு பார்த்து கூட்டு போ தெரியாது.